ஹலோ வணக்கம். இப்போ வந்து தக்காளி உருளைக்கிழங்கு சாப்பாடு பிரியாணி மாரி இருக்கும். டேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, லவங்கம் 3, பட்டை 3, ஏலக்காய் 3, பூண்டு வந்து ஒரு 10 பல் சின்னதாக மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை, 2 பச்சை மிளகா, 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டை வந்து கழுவி நான் வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நீங்கள் வெங்காயம் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கீங்களா இல்லையா, அதை வந்து அப்படியே கட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு கூடயே போட்டு மிக்சியில் வந்து நல்லா அப்படியே துருவின மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம், ஓரளவுக்கு அப்படியே துருவின மாதிரி பூ மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். அப்படியே துருவின மாதிரி இருக்குது. இப்படி தான் அரைக்கணும். இப்போ அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உருளைக்கிழங்கு நான் கழுவி வச்சுருக்கேன், தோல் சீச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி அரிஞ்சு வச்சுட்டேன், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பாருங்கள் அரைச்சது எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக மல்லித்தூள், கறி மசாலு, மிளகாத்தூள். நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுவேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பொடி பொடியாக, ரொம்ப பொடியாக இல்லாமல். ஒரு வெங்காயம் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம் கேஸை. 100 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் அரிசி வந்து ஒரு 400 கிராமில் 400 கிராம் வரும். சின்ன டம்ளரில் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி ஊற போட்டிருக்கிறேன். நார்மல் அரிசி தான், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் ஊற போட்டுக்கோங்க. பிரியாணி அரிசி கூட போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பட்டை 2, ஏலக்காய் 2, லவங்கம் 2 சும்மா தாளிக்கிறதுக்காக இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெடிக்குது. ஒரே ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக எடுத்து கட் பண்ணி இப்போ தாளிக்கிறதுக்கு அதில் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அது கூடயே கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பும் போட்டு அந்த வெங்காயத்தை கூட போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா வெங்காயம் எல்லாமே போட்டு அப்படியே துருவின மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் போட்டு நல்லா பெரட்டிக்குங்க. பாருங்கள், நல்லா பெரட்டியாச்சு. நேரம் அப்படியே மாறி வரட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்குங்க. பாருங்கள், அப்படியே நேரம் மாறுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளி போடலாம். இப்போ தக்காளியை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதிலே வந்து நீங்கள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கீங்களா, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா அதிலே பெரட்டிக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மிளகாத்தூள் அந்த மல்லித்தூள் எல்லாம் போடும்ல, அதில் பெரட்டவும் பாருங்கள் கொஞ்சம் ரெட்டிஸாக நல்லா வருது. அப்படி நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொத்தமல்லி புதினா வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா 3 அப்படியே போட்டுக்கோங்க. அதையும் போட்டு அப்படியே பெரட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கினது உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். கொத்தமல்லி புதினா எல்லாம் பெரட்டி இப்போ எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதையும் இப்போ போட்டுடலாம். அதுலேயே பாருங்கள், மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதையும் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி எப்படின்னா, இப்போ நான் சின்ன டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து நீங்கள் 5 டம்ளர் தண்ணி. இது வந்து எனக்கு இந்த சொம்பில் வந்து ஒரு சொம்பு கரெக்டாக இருக்கும் 5 டம்ளருக்கு. அதனால் நான் வந்து இப்போ அதில் பாதி மட்டும் இப்போ ஊற்றுறேன். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக பாதி தண்ணி மட்டும் நான் ஊற்றுறேன். ஊற்றி இப்போ குக்கர் வந்து நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு 2 விசில் வந்தால் போதும் நம்மளுக்கு. 2 விசில் வந்ததும் நம்ம எடுத்து மீதி இருக்க அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்த விசிலும் வந்துருச்சு நம்மளுக்கு, போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் விசில் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம பாருங்கள், திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே ஆவி அடிக்குது. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது, 3/4 வேக்காட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ மீதி இருக்க அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டிங்கன்னா அது சரியாக போயிடும். சாப்பாடு வேகிறதுக்கும் மீதி அந்த 1/4 வேக்காடு வர்றதுக்கும் உங்களுக்கு சரியாயிடும். பாருங்கள், 3/4 வேக்காட்டில் இருக்குது உருளைக்கிழங்கு. எனக்கு சூடாக இருக்குது, கை நசுக்கி பார்க்க முடியல. போதும், இந்த அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதிக்குது. மீதி இருக்க அளவு தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள், எப்பயுமே நீங்கள் வந்து அளவு தண்ணி வந்து 1க்கு 2 தான் வைப்பீங்க. அந்த மாதிரி கணக்கில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு வேகணும், அதனால் தண்ணி இழுக்குங்கிறதுக்காக அந்த 1/2 டம்ளர் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து திரும்ப விசில் போட தேவையில்லை, சும்மா கொதி வரட்டும். கொதி வர்றதுக்காக நான் வச்சுருக்கேன். திறந்து பார்க்கலாம். கொதி வந்திருக்கும் பாருங்கள், கொதி வந்துருச்சு. அளவு தண்ணி. இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு. எது பத்தலையோ அதை போட்டுக்கோங்க. உப்பு பத்தலையா, காரம் பத்தலையா, உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. அரிசி கழுவி வச்சுருக்கிறேன், தண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ அரிசி நம்ம போட்டுடலாம். நீங்கள் மறக்காமல் உப்பு, காரம், புளிப்பு இது 3 மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணி தயிர் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தக்காளி உங்களுக்கு பத்தலை, தக்காளி கம்மியாக இருக்குது அப்படின்னா லெமன் புழிஞ்சிக்கலாம், ஒரு 1/2 லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள், இப்போ குடிச்சு பார்க்குறேன். உப்பு காரம்லாம் எனக்கு போதுமான அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு போதும். இப்போ நீங்கள் வேணும்னா லைட்டாக ஃபுட் கலர் வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக கொடுக்குறேன், அப்படியே வேணாட்டி நீங்கள் விட்டுறலாம், அது உங்கள் விருப்பம். பாருங்கள், அரிசி எல்லாமே போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு இப்போ 3 விசில் வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நான் மூடி போடுறேன். குக்கர் விசில் போட்டு நான் வைக்கிறேன். நல்லா ஸ்பீடாக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், குக்கர் ஃபஸ்ட்டு விசில் வரப்போகுது. ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு பாருங்கள். இது 2வது விசிலும் வந்துருச்சு. இது பாருங்கள், 3வது விசிலும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 3வது விசில் அடிக்குது. இப்போ அடுப்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம விட்டுறலாம், விசில் அடங்கட்டும். எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ வந்து நான் திறந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது. நல்லா சாப்பாடு பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்திருக்குது. இது நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே ஒரு கிளறிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குக்கர் விசில் போடுறீங்க பார்த்தீங்களா, அரிசி போட்டுட்டு அப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு கூட நீங்கள் கிளறி விட்டு விசில் போட்டுடலாம். நான் நெய் போடலை, இருந்தாலுமே இதுவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி செஞ்சுருங்க. பிரியாணி மாரி தயிர் பச்சடி செஞ்சுருங்க. ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.